தலை வெட்டி போட்டிருக்காங்கடா. அடிக்குதுடா, ரத்தம் வருது பாருடா. பாரு சொல்ல போலாரான ஒரு ஸ்டேஜில் தான் அந்த இடம் இருந்தது. செங்கல் போட்டு அடிச்சிருக்காங்க பாரு. ஐயோ, ரொம்ப கேவலமா வச்சிருக்காங்களே. ஏண்டா ஏன் தலை வெட்டி போட்டிருக்காங்கடா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அபண்டண்டான பில்டிங்கு. அந்த பில்டிங்கை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இங்கே இருக்குது. அந்த காலேஜ் இன்னமும் இருக்குது. அந்த காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அபண்டண்டாக தான் இருக்குது. பட் அந்த காலேஜ் வந்து லாக்கில் இருக்குது. பட் அந்த காலேஜோட ஹாஸ்டலா இல்லை குடோனா எந்த மாதிரின்றது எங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஒரு கணிப்பே வர முடியல. அந்த மாதிரியான ஒரு கோளாறான ஒரு ஸ்டேஜில் தான் அந்த இடம் இருந்தது. அது ஹாஸ்டலாக என்ன பில்டிங்ன்றது ஒன்று எனக்கு தெரிஞ்சால் டைட்டிலாக வச்சுருப்பேன், இல்லைன்னா நம்ம போயிட்டு அங்கே டேரெக்டாக பார்த்துடலாம். ஸோ ரொம்ப மழையாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். மழை ஊற்றுது. நாங்கள் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் இருக்கோம். ஃப்ளாஷ் லைட்டிங் காரணமாக லைட்டு கம்மியாக வச்சு பேசிட்டுருக்கோம். இங்கேருந்து கிளம்புறப்போ நாங்கள் இந்த ஆலமரத்தையே காட்டுறோம். இதுவே ஒரு பயங்கரமான ஒரு பெய்த்தனமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஆலமரமே அப்படி இருக்குது. இவ்வளோ டீட்டெயிலுக்கு அப்புறமாக நம்ம விமலை பற்றி கேட்கலாம். ஏன்னா விமல் வந்து இன்னைக்கு நடந்த ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவனுக்கு வேறு லெவல் ஆயிடுச்சு. ஒரு வீடியோவுக்கும் இவ்வளோ தூரம் போகணுமாடா அப்படின்ற மாதிரி புலம்பினே தான் வந்தான் லிட்ரலி. சொல்லு மச்சான், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அந்த டிராவல் வந்து மழை வந்ததுனால ரொம்ப குளிருது, நடுக்க மாதிரி இருக்குது. ஓவரா 4.5 மணி நேரத்துலேயே வந்துட்டோம். ஆமா, அது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். ஐயோ மட்டும் மயம் ஊற்று. டக்குன்னு பேசு சொல்லலாம். அவ்வளோதான், வேற எதுவும். அந்த இடத்த பத்தி இடத்த பத்தி என்னன்னு தெரியல. அது உள்ள போய் பார்ப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்க்கும்போது ஒரு காரிய மேடம் மாதிரி தான் தெரிஞ்சு. காரியம் மேடம், இந்த காரியம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மேடம் மாதிரி தான் தெரிஞ்சு. ரைட்டு, பார்க்கும்போது இவ்வளவு நேரம் என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் கெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எதனா ஹாஸ்டலா இருக்குமா வச்சான், எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். எதுக்காக சொல்லனா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ள ஏதோ போற மாதிரி தெரியுது. அதனால நான் வெளியே பார்த்துட்டு சொல்றேன் காரியம் மேடையா இருக்கும். சரி, ஓகே கைஸ், அங்க போயிட்டு அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் நான் சொல்லவே மாட்டேன் மேக்ஸிமம். பட் இப்போ நம்ம நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா 60%க்கும் மேலே வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இக்னோர் மை கேவலமான மொழுப்பு கொழுப்பு ஹேர் ஸ்டைல் பிகாஸ் மழை தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஆமாம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். இந்த வீடியோட லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10K லைக்கு. ஸோ 10K லைக்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஜின் வீடியோ காத்துட்ருக்கு. ஜின் வீடியோ நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ ஜின் வீடியோ அடுத்து வரும். இந்த 10K லைக் டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக எக்ஸ்ப்ளோரிங்க கைஸ். இதுதான் அந்த பயங்கரமான ஆலமரம். இது கீழே நின்று தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ பேசணும். பாருங்கள் எப்படி கைத்தனமாக இருக்குதா. பயங்கர மழை வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிணறு இருக்குது. கிணறு பயங்கர பிரம்மாண்டமான கிணறு. இதோட ஹிஸ்ட்ரிலாம் நான் வந்து உள்ளே போய் சொல்கிறேன். ஆமாச்சான் வேகமாக அந்த பில்டிங்குள்ளே போயிடலாம். கேட்லாம் லாக் ஆகிருக்குது. இங்கே கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. அதில் தான் நம்ம போகிறோம். மச்சான் பாத்துரா, நீ பார்த்துக்கோ. கைஸ் இதுதான் அந்த காலேஜ் போல் இருக்குது. வாடா 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 வாடா. என்னடா பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி இருக்குதா? வாடா, மழை ஊத்துது. எங்க? என் பின்னாடியாடா. உன் பின்னாடியேவா? என் பின்னாடி தான். கிட்டத்திலேவா? ஏன்னா இலூஷன் அந்த மாதிரி என்ன இருக்கு போகுதுடா மச்சான். கொஞ்சம் வெயிட் பண்ண, சில் பண்ணிட்டு போகலாம் மச்சான். பின்னாடிலாம் ஃபுல்லாக கிளியர்ரா. வேறு அங்கே தான் நம்ம வண்டி விட்டோம். அவ்வளோதான். நாய்க்குட்டிங்களா போகிறேன். தூங்குங்க. சரி, இது என்னதுடா அது? டிஷர்ட்டா ஷர்ட்டோட பிட்டுலாம் இல்லை. அது பக்கத்தில் ரத்தகர மாதிரி தானே இருக்குது. இது ரத்தகர மாதிரி தான் இருக்குது கன்ஃபார்மு. ஏசி எங்களுக்கு இது என்னன்னு தெரில. பட் லைட்டாக ரத்தகர மாதிரி ஒரு ஃபீலுக்கு வருது. சரி, நாய்க்குட்டிங்களாம் இருக்குது. ஏன்னா ஜூஸ் அந்த மாதிரி என்ன இந்த இழுத்து போட்டு வந்துட்டு அந்த மாதிரி என்ன இருக்கும்ல. பக்கத்துலேயே யாரோ செஞ்சு வச்ச மாதிரி தான்டா அந்த மாதிரி இருக்கு. ரத்தகரையெல்லாம் பக்கத்தில் வேற வேப்பல இருக்கு. என்ன செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாடா, அப்போ வேண்டா, அதனால டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாவா. அடி வேறு லெவலில் இருக்குல்ல. மழை சவுண்டு தான் அப்படி கேட்குதா? நான் அப்படியே சொன்னேன், என் பின்னாடி ஏதோ வர மாதிரி இருக்குது. சிவப்பழம் வா. இதை பார்த்து தான் காரியம் மேடைன்னு சொன்னியா? குழா இருக்க இடம் தானே இது? இதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தானே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சிவா நாய்ங்களாம் இருக்குடா. ஹலோ ஹலோ
யாராச்சும் இருக்கீங்களா? உங்கள் 2 பேரை தவிர வேறு யாராச்சும் இருக்காங்களா? எங்க? ஐயோ, நம்மளுக்கும் சீலிங் ஆகாதே. வேற லெவலில் இருக்குல்ல இடம். ஆனால் இங்கே செங்கல் போட்டு அடிச்சிருக்காங்க பாரு. யாரு? ஹலோ, கேட்குது. ஹலோ, யாருங்க? தலை மாதிரி தெரிஞ்சுடா, ஏதோ தலை மாதிரி தெரிஞ்சது. யாருங்க? ஹலோ, இவ்வளோ கேவலமாக வந்து வச்சிருக்காங்க. தெரியல, ஆனால் ஏதோ ஒரு ரூமு தெரியல, சமையல் ரூமா எதுவும் தெரியல. கேட்டா? ஹலோ, ஏங்க யாருங்க அது? ஹலோ, ஹலோ, நாய்க்குட்டி 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 தான் கன்ஃபார்ம். இங்கே வாய. இந்த ரூஃப்லேருந்து தண்ணி சொட்டுது. இங்கே பாரு. அங்கே என்னடா பார்க்குற? இங்கே இங்கே பாரு, இங்கே பாருங்க. வா மச்சான், சிம்பிள்ரா. மழை தண்ணி சொட்டு சொட்டாக கொட்டுது. ரொம்ப கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. வேலி எல்லாம் எப்படி வீடியோவில் காட்டுறது? பிளர் பண்ணி தான் காட்டணும். செய்வினை என்ன செய்வாங்க? எது கன்ஃபார்மா? இப்போ ரீசெண்டாக செஞ்சாங்கன்னா இதெல்லாம் எப்படி இருக்குது? க்ளீனாக தானே இருக்கும் காரியமேடியா இருந்தா. லைட்டே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுடா. உன்னை காக்குறப்போ அப்படியே லைட்டே ஒரு மாதிரி தெரியுது. சரி வா ஒன்றும் இல்லை. ஹலோ, யாருங்க? மச்சான் ஃபர்ஸ்ட் வந்து உருமுறை மாதிரி தானே ஏதோ கேட்டுச்சு. நம்ம நல்லா கூலாக தான்டா வந்தோம். இந்த இடம் அங்கங்கே ஏதோ வந்து செஞ்சு வச்ச மாதிரி ஒரு நெருப்பு மூட்டின மாதிரி தானே இருக்குது. ஏன்னா ஆளுங்க இருப்பாங்களோ ஒரு வேலை. ஆளுங்கன்னா என்னடா இந்த மாதிரிலாம் அங்கே என்னடா அட்டக்காரம் இருக்குது. சரி வா. ஹலோ, மரத்தோட வேர் அப்படியே ஊறி வந்திருக்குடா. மரத்தோட வேர் அப்படியே ஊறி வந்திருக்குது. ரொம்ப அபண்டன்டான பிளேஸ் தான்டா இது. அதே மாதிரி இங்கே வாங்க. இங்கே பாரு, ஆளுங்களோட ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, சம்திங் ராங் தான் இல்லை? இது மச்சான் உள்ள வராத, உள்ள வராத. அப்படியே வழுக்குது, பயங்கரமாக வழுக்குது இந்த இடம். உள்ள அப்படியே வராது.
ஹலோ அண்ணா, இப்ப அதுக்குள்ள போனேடா, எதுவுமே இது மட்டும் தான்டா போனேன். அண்ணா அண்ணா, நான் இப்ப தெரியாம உள்ள வந்துட்டேன். நீங்க எதுக்காக இங்க உரும்புறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்றீங்களா ப்ளீஸ்? நோ, ஏதோ தெரியாதனமா உள்ள வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களோட பர்மிஷனோட உள்ள வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாச்சும் பார்த்து செஞ்சு விடுங்க, நான் வரேன். நீங்க எதுக்காக விரும்புறீங்க, என்ன ஏதுன்னு எல்லாம் தெளிவா சொல்லுங்க. யாருமே இல்லடா, தெளிவா கேட்டுச்சு. வழக்கம் போல என்ன ட்ராப்பா? இதுவும் ட்ராப்பான்னு கேட்குறேன். வழக்கம் போல நம்மள எங்க வர வச்சுட்டு அங்கே வர வச்சுட்டு. இங்கேருந்து எகிரி குச்சி ஓடுறதுக்கும் வாய்ப்பே இல்லையே. எந்த சைட்ல இருந்து? இல்லை இல்லை, உள்ளதான் எக்கோ அடிக்கிற மாதிரி தான் கேட்டுச்சு, தெளிவாக கேட்டுச்சு. எங்களை யாராச்சும் ட்ராப் பண்ணோம் அந்த மாதிரி பார்த்துறா பார்த்துறா பதறாதரா சார், நான் எடுத்துட்டு போய் எங்களை யாருன்னா ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியாவை இப்போயே கை விட்டுருங்க. எங்களை ட்ராப் பண்ணி இங்கே உள்ள வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் உங்கள் கையில் பேசலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க ஜாலியாக பேசுவோம். பேசிட்டு உங்களோட விஷயங்கள் என்ன இருந்தால் சொல்லுங்கள். இரு வரேன். இதுதானே என்னோட கால் தடம். இது நான் இவ்வளோ பெருசு இருக்கு வழுக்குனது. நான் இங்கே தானடா ஃபர்ஸ்ட் டைமு, இங்கே தான்டா நான் வழுக்குனேன். இவ்வளோ தூரம் வந்து வழுக்குனேண்ணா. இந்த பக்கம் வாய்ப்பு இல்லையடா, அதான் பார்த்துட்டேடா. நீ அதில் வந்து எட்டி பாரு மச்சான், கண்டிப்பாக இங்கே ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இது பாரு, இது பேர். அதுவும் இல்லாமல் ஓடனா இந்த மாதிரி இருக்கும் செடிஸ்லாம். ஒரு மெரி மெரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான்டா இருக்கும். ஆனால் இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. இங்கேருந்து எதுவும் தடம் இல்லை, எகிரி குச்சி இப்போ சேருன்னா சேரும் இல்லை. மேபி நான் ஃபஸ்ட்டு வந்தேன் தெரியுமா, அந்த ஷாட் பார்த்தோன்னா தெரியும் நான் தான் அங்கே வந்து காலை வச்சுருக்கேன்னா நான். சரி ஓகே போகலாம். என்ன இல்லை, மேபி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வழுக்குன மாதிரி தான்டா இருக்குது, இது வழுக்குன மாதிரி தான் இருக்குது. இல்லை பெரிய கால் தடமா என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய காலாக இருக்கும் யாருக்குன்னா. வித்தியாசமா இருக்காது. எந்த வந்து 10ஆம் நம்பர் சைஸ்ரா, அது ஏதோ 15ஆம் நம்பர் சைஸ் மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருக்குது. ஏலியன் யாருன்னா இருப்பாங்களா? நான் அக்கா, அண்ணன், அக்கா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. நான் உங்க வீட்டு பிள்ளை தான். ஏன்டா எப்பவுமே அண்ணா மட்டும்தான் இருப்பாராடா, யாராச்சும் இருப்பாங்களாடா ஃபேமிலியா கூட? பார்த்துலாம் வா. ஏன் நீ எப்போ பார்த்தாலும் எதனா தயங்கி தயங்கி பேசுறது அந்த மாதிரி பண்ற? நான் தயங்கி பேசுறதுக்கு சொல்லல, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பின்னாடி ஏதோ வரும். நான் எதனா கேட்டா சரி என்னடா பின்னாடி ஏதோ வந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படியே அந்த ஆரம்பத்துல ஃபீல் இருந்துச்சு மச்சான். அதுவும் இதை பார்த்தா எனக்கு காரியம் மேடம் மாதிரி தான் தெரியுது. இந்த காரியம் பண்ற இதெல்லாம் இங்க இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்க இருக்குது. அப்படிதான் இருக்குது.
ஆனால் நீ எதனா பேசுறதுக்கு வர திடீர்னு நான் கேட்ட உடனே அப்படியே பேசுகிறேன். அப்படி தான் பேசுறியா? ஏன் அப்படி பண்ணுற நீக்கு? டக்குன்னு தெளிவாக போட்டு உடைப்பல எதுவும் வந்தாலும் மச்சான். அங்கே பாரு, ஒளிவு மறைவுன்றது உனக்கு எனக்கு இருக்கக்கூடாது. என்ன எதுவும் வந்தாலும் டப்பு டப்புன்னு உடச்சிரு. அந்த தயங்கி பேசுறது அப்படியாடா இருக்கிறோம் நம்ம. வாய் உந்த அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் எங்கே வரவே இல்லையே. வெயிட்டாக இருக்குதா எல்லாம் பேகு? நான் மாட்டிக்கிட்டா இல்லை கூட நான் மாட்டிக்கிறேன். டேய் இந்த ஹூடி கூட உனக்கு அழகா இருக்குது, க்யூட்டாக இருக்கிற. சரி போகலாம். பெரியம்மா, பெரியப்பா, நான் நோ நான் யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? நீங்க உள்ள இருக்கீங்க கன்ஃபார்மா எனக்கு தெரியுது. என்ன சவுண்டு? எங்க? இந்த ஃப்ராக் சவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்குடா. நான் தயவு செஞ்சு வெளியே வந்துருங்கண்ணா. யாராவது இருந்தீங்கண்ணா மந்திரவாதி அந்த மாதிரி ஏதோ இருக்குதுடா. நான் மச்சான் இது ஓன் நம்பர் தானே இருந்தது. இதையும் மிஸ் பண்ணக்கூடாது, அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ அங்கே போய் பாரு, டக்குன்னு பாரு, தெளிவா பாரு. என்ன இருக்காங்களா? என்ன இருக்கிற மாதிரி இருக்குதா? எந்த பக்கம் ஒன்னாங்கன்னு பாடுறா. சரி அங்கே நில்லு. நீ அதையும் விடக்கூடாது, நான் இதையும் விடக்கூடாது. ஓகே, எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் கத்தன வந்துரு. அதே மாதிரி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, வந்துரு. ஐயோ ரொம்ப கேவலமா வந்திருக்காங்களே. நான் நோ இங்க இருக்கிறவங்க யாரு தான் நீங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ மச்சான், டேய் இங்க இருந்து பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்குடா. அங்க எதுவும் இல்லையா? கன்ஃபார்மா? இங்க ஏதோ ஒரு மேட்ரு பண்ற சைக்கோ வந்தா எப்படி இருப்பான் அதே மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா ஏதோ செக்ஸியா வந்து வச்சிருக்காங்கடா. நான் இங்க என்ட்ரு ஆகிறப்பே வந்து அந்த விண்டோல பாக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்போ யாருமே இல்லடா. அங்கிருந்து தான் வந்துச்சு. அதான் நான் இங்க வர்றப்பே வந்து யாரோ சைக்கோ தாவளி இருப்பானோன்னு அந்த மாதிரி தான் நான் வந்தனே. ஆனா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இங்க ஏதோ சவுண்ட் வருதுடா. தெரியலையே, நம்ம வர்றோம்னு நினைச்சு கரெக்டா அங்க என்ன இருக்காங்களான்னு. ஜன்னலா? ஆனா எகிரி குதிக்கிற மாதிரி ஜன்னல் இல்லையே. இங்க வாயேன். உள்ள வந்து பாடுறா. எவ்வளவு கேவலமா இருக்கு பாடுறா. ஏன்டா ஏன்? வா வெளியே போயிடலாம். அந்த படம்லாம் பார்க்கறதுக்கே ஒரு கேவலமா இருக்குதுல்ல. அந்த வரைஞ்சது ஹலோ, இப்ப இங்கதானே கன்ஃபார்ம் தானே?
நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் சுத்த விடுறாங்களா என்னன்னு தெரியலடா. இது ஏதோ சுத்த விடுறது ட்ராப்பு அந்த மாதிரி தான்டா இருக்குது. இல்லை நம்ம வர்றது மூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கின்னு ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி இருக்குடா. மச்சான் இங்க இங்க பாரு தெளிவா கேக்குதுடா. யாரும் ஆள் இருக்க மாதிரி கேக்குதுடா. இங்க நடக்குறாங்கடா. ஹலோ எங்க யாருங்க நீங்க? ஒண்ணு தெரியவா முன்னாடி வாங்க, இல்ல என்ன ஒண்ணு பண்ணி தொலைங்களேன். ஹலோ ஹலோ நான் யாருன்னா நீங்க ஒரு வீடியோவில் நம்ம வைத்தியத்தில் வந்து கொட்டிக்கிறானுங்கடா. அங்க என்னடா பாருடா மச்சான் இந்த பொம்மை எல்லாம் பாக்குறப்ப அப்படியே யாரும் ஆளு கூட இருக்கிற மாதிரி தோணுதுடா. நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என் பின்னாடியே யாரோ வர மாதிரி இருக்கான்ட்டு. என்னடா அங்க பாருடா. இப்ப இங்க எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஷுவரா இங்க எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏங்க இங்க யார் இங்க இருக்கீங்க? நீங்க தான் இந்த மாதிரி படம்லாம் வரையறீங்களா? ஏதாச்சும் ஒரு தெளிவான எங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆர்டிகல் டேன்னு சொன்னீங்களா? நீங்க என்ன டேன்னு கூப்பிடணும்னு அவசியம் கூட இல்லை. என்னை கலைன்னு கூப்பிடலாம், இவனை விமல்னு கூப்பிடலாம். நம்ம பேரே ஏன்டா சொல்றா? ஏன் பேர் சொல்றதுலாம் ஏன்டா அதில் என்னடா இருக்குது? விட்றா. நீ வந்து எங்கள் நேம் சொல்லி கரெக்டாக சொல்லலாம். நீங்கள் வந்து சூப்பராக அழகாக படம்லாம் வரைஞ்சிருக்கீங்க. பட் எல்லாமே தப்பான படமாக தான் வரைஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் காட்ட முடியாது. நாங்கள் உங்களுக்கு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஆர்ட் கேலரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு தரோம், மியூசியம் மாதிரி. அதில் நீங்கள் ஒரு அழகான இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் வரையலாம். பட் 18+ பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. அதுவும் நீங்கள் கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு. நான் பேசுறதெல்லாம் கேட்டு ஏதோ பண்ற மாதிரி இருக்கேடா. இங்க பாருடா, நான் ஒன்னொன்னும் பார்த்துட்டு அதை பத்தி பேச வரப்போ ஏதோ நடக்குது. அதுக்கப்புறம் நான் பேசி முடிக்கிறப்ப ஏதோ அமைதியா இருக்குது. இங்க பாரு ஊன்னு இருக்குது, ஊன்னு இருக்குடா. உன்னா ஊனா உன்னு இருக்கு. உன்னுன்னா உன்னோடது தானே. ஒரு பூச்சி இருக்கு, மழைக்காக வர்றது தான், நார்மல் தான். உன்னுன்னா என்ன மச்சான்? உன்னோடது அதானே சொல்றா. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றா? வேற எதுனா அதுல என்ன நமக்கு சொல்ல வராங்களான்னு பார்க்கலாம். சரி, இந்த ரூம்ல இருந்தா 2 வாட்டி சவுண்ட் வந்துச்சு. இப்போ உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லடா. சரிவா, திரும்ப போய் பார்ப்போம். தெளிவாக பச்சை பண்ணு. ஹலோ சார், டிராயிங் மாஸ்டர், ஆர்டிஸ்ட் அண்ணா, படம் வரைகிற அண்ணா. அங்கே பின்னாடி ஏதோ இடம் இருக்குதா? பின்னாடி ஏதோ இடம் இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு ரூம் பார்த்துட்டு போயிடலாமா அண்ணா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதானே, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கண்ணே. இல்லை மச்சான், நம்மளுக்கு ஒரு விஷயம் பார்க்குறப்போ ஏதோ ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி? ஆமாம். எதுக்கு ஹிண்ட்டு கொடுக்குது தெரியலையே. அங்கே ஊன்னு எழுதிருக்கு, உன்னுன்னு எழுதிருக்கு, ஏதோ ஒன்று எழுதிருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு சொல்ல வரலாம்ல.
இங்கே பாரு, ஏதோ ரத்தக்கரை தான்டா இங்கேயும் இல்லை, ரத்தக்கரை அந்த இடத்துல பாரு கரெக்டாக. அங்கே ஒரு 5 நிமிஷம் இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதான் அதான்டா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இங்கே எப்படி அப்படியே வாழ்கிறது அந்த மாதிரி யாருன்னா இருப்பாங்களா, வாழ்வாங்களா? சரிவா, இந்த இடத்துல போயிட்டு வெளியே ஒன்று நிமிஷம் எல்லாரும் பார்க்குறோம். ஆ என்ன சைனீஸா? தமிழ் தாண்டா இந்த லட்சத்தில் எழுதி வச்சிருக்கானுங்க. வா வா. இந்த இடத்துல வேற யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் கீழே எதனா பேசுங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் தெளிவாக பேசுங்க, அப்போ தான் எங்களுக்கு புரியும். புரியுற மாதிரி எதனா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தெளிவான சவுண்டில் இது. நான் எங்களை கல்லெத்து அடிக்கிறது பார்க்குறீங்களா? ஹலோ ப்ரோ, ஹலோ ப்ரோ. அப்படிதான் தோணுது. ஒட்டுறலாம் அப்படியே. ஹலோ ப்ரோ, நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க ப்ரோ. நாங்கள் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம். ஒரு 1 hour தான், ஒரு 1 hour நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எதனா ஒன்று பேசி முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம், நீங்கள் இங்கேயே இருந்துக்கலாம். இந்த இடம் உங்களுது தான், ஓகேவா? நாங்கள் எதுவும் பண்ண போகிறது இந்த இடத்த, பயப்படாதீங்க. எங்களையும் பயமுறுத்தாதீங்க. நீங்கள் சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் நாங்களும் சாஃப்டாக இருப்போம். நீங்கள் ரக்கடாக பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்கள் வேறு மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏன் அசிங்க அசிங்கமா இருந்துச்சுன்னா யாரா அவன் பாடுசாமா? மச்சான் அவனுக்கு என்ன இவ்வளோ அசிங்கமா வரைஞ்சி வச்சுக்கிறான்? அவ்வளோ பண்றவன் வந்து நேரில் சாவடிச்சிருப்பான்டா. அவன் நேர்ல வருவான்றியா? கண்டிப்பா கூலா. அவன் எவனோ பொட்டா பாடுசாயிரும். இந்த மாதிரி சவுண்ட் விடுறதுக்கு தான் லாக்கியா ப்ரோ. நீங்க வெறும் சவுண்ட் விடுறதுக்கு மட்டும் தான் லாக்கியா? நீங்க தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வந்துட்டு போயிடுங்களா? ஒரே ஒரு 5 நிமிஷம் வாங்க 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 ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் ப்ரோ. மச்சான் சுற்றி சுற்றி இங்கே தான் நம்ம வரோம். ஆனால் நம்ம அங்கே இருக்கிறப்ப இங்கேருந்து சவுண்ட் வருது, இங்கே இருக்கிறப்ப அங்கேருந்து சவுண்ட் வருது. அவன் எதனா பயப்படுறானா என்னன்னு தெரியல. அது எப்படி 2 பேர் 3 பேர் இருப்பாங்களோ, இல்லை ஒரு டீமாக இருப்பாங்களோ நம்மள மாதிரி? இல்லை ஒரு சைக்கோ இருப்பானா, இல்லை நிறைய பேர் இருப்பாங்களோ? இல்லை சைக்கோவே இல்லாமல் பேயாக இருக்குமோ? இல்லை பேய் இல்லாமல் பொண்ணாக இருக்குமோ? இல்லை பொண்ணு இல்லாமல் கர்ப்பிணி பெண்ணு, ஃபேமிலி, குழந்தை, அந்த மாதிரி தான்டா. அப்படியே ஒரு கூட்டமாக தனித்தனியாக இதுனா ஒன்றுடா. எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குடா. சைக்கோன்றது அந்த ஒரு இதுலேருந்து வெளியே வா. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா ஆள் தான். ஏன் பின்னாடி வச்சுறான்? ஏன்டா அள்ளு கிளப்புற? எதுவும் இல்லைடா, எதுவும் இல்லைடா மச்சான். ஒரு வேளை இந்த மழை சவுண்ட் இருக்குல்ல, இந்த மழை சவுண்ட்னால தான் நம்ம இப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன இது பேர் என்ன தெளிவு? மழைதான் தெரிஞ்சில்ல. டார்ச்
டார்ச் ரொம்ப டல்லான மாதிரி இருக்குது தூரமாக இருந்து பார்த்தா. இந்த பக்கம் சொல்லுங்க இல்லையா மழை தண்ணி வருதுன்னு தெளிவுபடுத்திட்டோம். அதுக்கப்புறம் அதான்டா அந்த மழை தண்ணி வந்துன்னு தெளிவுபடுத்திட்டோம். நம்ம அங்கே போயிட்டு கேட்குறப்ப சவுண்டு கேட்குதுல்ல, அது இந்த மழை சவுண்டாக இருக்குமோ அப்படி தோணுது. மழை சவுண்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா? தெளிவாக கேட்டுச்சு, தூரமாக அப்படியே மைல்டாக அப்படி கேட்டுச்சு. பின்னாடி தான் யாரும் இல்லையாடா. ரிச்சுவல் என்ன பண்ணி பார்ப்போமா? நிஜமாவே யாருமே இல்லை போல தான் இருக்குது. நம்ம ரிச்சுவல் பண்ணி பார்ப்போம். அப்படி பேய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன்னா நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறது, ஏன்னா பேசுறது, சவுண்டு போடுறது அந்த மாதிரி நடக்கும். இல்லை ஆளுங்களாக இருந்தாங்கன்னா நம்ம ரிச்சுவல் செட்டப்லாம் பண்ணுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே யாருன்னா ஆள் இருந்தாங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுறது வரது அந்த மாதிரி வந்தால் கூட அப்படியே நம்ம கேப்சர் பண்ணிடலாம். என்னடா சொல்ற? அது ஏதோ இந்திக்கார மாதிரி இருக்குதுடா. அவன் ஹிந்தியில் தான்டா சொன்னான். சொல்றான்டா. அது என்னன்னு சொன்னா? சொல்றான்டா. மிரட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா ஏதோ பேசின மாதிரி தான் இருந்துச்சு. சொல்றான், மிரட்டல தான்டா அவன் சொல்றான். என்னன்னு சொன்னா? தும் ஜாவுன்றான்டா அவன். தும்ஜாவுன்னா போன்னு அர்த்தம். போன்னு அர்த்தம்டா. ஐயோ மச்சான், டேய் ஒருத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்டா. என்ன சொல்லு? என்ன மிஸ் பண்ணிட்டோம்? நைட் விஷன் கேமராவே செட் பண்ண தெரியுமா? அதான்டா நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நிஜமாவா? உண்மையா அதான்டா சொல்லணும்னு வந்தேன். நைட் விஷன் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ, அது வேறு லெவலுக்கு கண்டென்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ரூம்லேயும் ஆள் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தோணுது. அதான்டா தப்பு பண்ணுது நம்ம. சரி என்ன பண்ணலாம்? டைம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணலாம், வெளியே போனாலும் மழை தான். நம்ம இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்து நடந்த உடனே நம்ம இங்கேருந்து செதறி வர்றது ரொம்ப தப்பு, ஆபத்து தான். அதனால தான் ஓரம். பட் இருந்தாலும் இதை நம்ம தெளிவாக கேப்சர் பண்ணிட்டோம்னா கிங்கு. ஓகேவா? நம்ம அழகாக என்ன பண்ணலாம், நைட் விஷன் எங்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சிடலாம். ஓகேவா? அவன் வந்து எடுக்காத மாதிரி அந்த மாதிரி ஒலிக்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வெளியே கூட வந்துடலாம். அது கேப்சர் ஆகட்டும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வரலாம். அந்த மாதிரி பண்ணலாமா? தூரமாக வச்சு பார்ப்போமா? நீ கான்சியஸாக இருக்கல்ல? ஓகே இல்லை, நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கேன். நான் அவன் கத்துனது கூட பைப் இல்லைடா. நீ மச்சான் ஓடுறான்னு தெரியுமா? உன்னை ஓவர்டேக் பண்ணி ஓடி வந்துட்டேன் நான். பார்த்தோம் ஒன்றுமே தெரிலடா. லைட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம், நைட் விஷன் வச்சிடலாம். ஓகேவா கைஸ்? இங்கே வந்து நைட் விஷன்லாம் வச்சுட்டோம். ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறோம் 2 பேருமே. ஏன்னா நைட் விஷன் வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் கூலாக தான் இருக்கும், எந்த விதமான சவுண்டு வரல. ஸோ இங்கே வந்து தெளிவாக கேட்டுச்சு, சவுண்டு கேட்டுச்சு. அங்கே தெளிவாக வந்து ஏதோ வந்து வந்துச்சு. தெளிவாக பார்த்தேன். சவுண்டு கேட்டுச்சுல, சவுண்டு கேட்டுனா ஏதோ வந்து வந்துச்சுடா. நீங்க ஏதாச்சும் இப்ப தூக்கி போட்டீங்களா? மச்சான் இந்த பக்கம் வெளிச்சாச்ச மாதிரி இல்லை லைட்டா? இங்கதான் வந்துச்சு. மச்சான் என்ன காணும்டா? இங்கதான்டா ஏதோ வந்துச்சு, காணும்டா.
இங்க தான்டா தெளிவா ஒழிச்சுடா. என்னது என்னது தலை வெட்டி போட்டிருக்காங்கடா. யாரு டேய் மச்சான், அங்க யாரோ பட்டு இருக்காங்கடா. ஹலோ டேய், மொத்த தலையில அது முண்டட்டா துடிக்குது பாருடா. அங்க பாரு, இங்க தலை இருக்குது, அங்க அப்படியே துடிக்குதுடா, ரத்தம் வருது பாருடா. பாரு தெரியுதுல அப்படியே. எங்க போற எரியுது மச்சான், எரியுதுடா. என்னதுடா அது? தலை எரியுதுடா. அது எரியுதா? டேய் அங்க காணும்டா. டேய் இங்கேயும் காணும்டா. என்னது? இதுவும் உள்ள போறா. டேய் இங்க தான்டா இருந்துச்சு. இப்போ யாரு? யாரு? ஹலோ, யாரு நீங்க? என்ன சொல்ற? நீ மச்சான் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமா கேக்குது. வாடா. ஹலோ சார், ஐயா, ஹலோ, நீங்க யாரு? ஹலோ, ராஜான்றாங்களா? ராஜான்றது உங்க பேரா? ராஜா, அந்த காலத்துல நீங்க மகாராஜா வந்தீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன தண்டனை? நீ மென்டல் மாதிரி என்ன பேசாதடா. ஏங்க நீங்க யாரா தலை வெட்டிங்களா? இப்போ யாரா எரிய வச்சீங்களா? தும்ம இருக்கேன்னு சொல்லுதா? தும்ம இருக்கேன் சொன்னீங்க. ஹலோ ராஜா, நான் என்ன தப்பு பண்ணிட்டோமா? எங்களை என்ன வெட்டிடுவீங்களா? என்ன இழுக்கிறாங்கடா மச்சான், யாரா இழுக்கிறாங்கடா, யாரா இழுக்கிறாங்கடா.